பிரசித் கிருஷ்ணாக்கு ஏன் சார் இந்த பிட்ச் அவ்வளவா ஹெல்ப் பண்ணல? பிகாஸ் அவர் மேல ஒரு பெரிய நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தோம்ல. அவர் நல்லா பவுன்ஸ் பண்ணுவாரு, என்னென்னமோ பண்ணுவாரு. ஏன் அவருக்கு மட்டும் கிடைக்கல? அதான் போன கொஸ்டின்லயே அதே ஆன்சர் தான். அவங்க இங்கிலீஷ் மேன் வந்து எப்படி போலிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்களோ இவர் மோதுறாரு. இந்த பிச்சில் மோதினா வேஸ்ட்ன்றேன். ஜென்டலா பால் ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஃபிங்கர்ஸ் அண்ட் ரிஸ்ட் பொசிஷன்ல லைக் புவனேஸ்வர் குமார் ஒரு ஹர்திக் பாண்டியா ஆல்வேஸ் யூஸ் டு உடம்புக்குலாம் பால் வரும்போது ஹர்திக் பாண்டியா இஸ் பெஸ்ட் பவுலர். அந்த லைன்ஸ்ல டிராப் பண்ணா போறோம், ரன்னர் ஆயிடும். அதை பியூட்டிஃபுல்லா போட்டாரு. நீங்க கேட்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா எல்லாமே இன்ஸ்விங்ல விக்கெட் எடுத்துருக்காரு, பிளேட் வந்து எல்லாம் வருது இல்ல. ஆகாஷ் தீப் ரூட்டுக்கு போட்ட பால் மட்டும் டோட்டலி கட் இன்சைட் அவுட் இந்த பக்கம் போயிடுச்சு. லெக்கன்ற மாதிரி போய் போல்டு இருந்தால் விக்கி விக்கா எழுதுல பாருங்க பெயிலுக்கு போகும்போது அந்த மாதிரி ஒரு பால் எந்த பிளேயர் வந்தாலும் அந்த மாதிரியான ஒரு டெலிவரி. ஸோ பிரசித் வந்து பேக் பண்றாரு பால். பேக் பண்றவங்களுக்கு மோஸ்ட்லி பால் சைடான போகுது. இந்த பிச்சில் ஜென்டலா சீட்ல விடுறவங்களுக்கு மட்டும் 2 வேஸ் வருது. அதுல அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரே த்ரெட்டா இருந்தது ஓக்ஸ் மட்டும்தான். ஓக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா போட்டிருந்தாரு நம்ம டைப்ல. மீதி பேர்லாம் ரொம்ப ஸ்ட்ரேயிங் அரௌண்ட் லெக் சைட்லயும் ஆஃப் சைட்லயும். தட் வாஸ் டிஃபரன்ஸ். அவங்க இன்னும் வந்து அக்யூரேசியில ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மள கண்ணில் வேற விட்டு ஆட்டிருப்பாங்க. நம்ம அக்யூரேசியில ஃபோக்கஸ் பண்ணதால இந்த டாப் விக்கெட்ல உள்ள பியூட்டிஃபுல் போலிங் போட்டோம்.